ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணேன், என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதையும், இன்றைக்கி டி நகருக்கு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். அதை வீடியோவையும் இந்த ஃபுல் காணொலியில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை மாவு, ரெடிமேடு மாவு வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு தான் திணை புட்டு செஞ்சுருந்தேன். கூடவே கொஞ்சம் பாஸ்தா, பொண்ணுக்கு பாஸ்தா கேட்டதுனால பாஸ்தா செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கு, அதில் சப்ஜா சீட்ஸ், சப்ஜா விதைகள்லாம் சேர்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய டி நகர் போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். டி நகரில் போய் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், வாங்கினோம் அப்படிங்கிறத இந்த விளாக் ஃபுல்லாகவே பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, யாருக்கு டி நகர் போனால் பிடிக்கும், இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மார்னிங் எப்பொழுதும் போலவே வாக்கிங் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் டி நகருக்கு நானும் என் பொண்ணும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் வளையல் எனக்கு வாங்க வேண்டி இருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க வேண்டி இருந்தப்போ அந்த டைம் நான் போயிருந்தேன். இப்போது நல்ல பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டுருக்க வளையல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸு, மழை துளி வளையல். அந்த வளையல் வாங்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்கொள்ளா காட்சி மாதிரி பளன்னு அந்த வளையலை பார்த்துட்டே இருக்கலாம் போல் ஆசையாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே சுற்றி காமிச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். அப்புறம் என்னுடைய சிஸ்டரும் கிளாஸ் பேங்கிள்ஸ், அதாவது கண்ணாடி வளையல் போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். நம்ம எதுவுமே வாங்கலைன்னா கூட அப்படியே அழகாக அதை பார்த்துக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த ஷோகேஸ் பொம்மையில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சாரீஸு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இப்படி நடந்து போயிட்டே இருந்தோனாலே நல்லா டைம் பாஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கோங்கிறதுனால பெருசாக எனக்கு ரொம்ப இதை பார்த்துட்டு நிற்கணும்னு தோணலை. ஆனால் முதல் முறையாக பார்க்குறவங்க, இந்த மாதிரி டி நகருக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோஸை பார்க்குறப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் ஒரு தடவை நான் போகிறப்பையும் இந்த மாதிரி டி நகரில் என்னென்னலாம் என்னால் ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி டி நகர் வீடியோஸு, இந்த மாதிரி அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே உள்ள வீடியோஸ் இதுக்கப்புறம் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா மறுபடியும் சேம் கண்டென்ட்டே கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்போ இதே மாதிரி வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ். ஆனால் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ், சாரீஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமும் நான் போகிறப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த இலந்த வடை, இலந்த மிட்டாய், இதெல்லாம் 90s கிட்ஸு. எனக்கு இலந்த வடை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுவும் இடையில இருந்துச்சு. இது பஸ் ஸ்டாண்ட், நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல தான் இந்த இலந்த வடை, 90s கிட்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளே வந்துட்டோம் நாங்கள். அங்கே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே எல்லாமே ஸ்டெப்ஸ்லலாம் வர்றப்போ அழகாக இருந்துச்சு. இந்த தோரணங்கள், கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே பிலோ 100 ருபீஸில் தான் உள்ளது. பிலோ 50 ருபீஸ் நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே வால் ஹேங்கிங்ஸ் நமக்கு டோரில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரவணா ஸ்டோர் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்லேயே சைட்லேயே போயிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே தான் வந்து ஜூடியோ இருக்குது, டி நகர் ஜூடியோ. ஜூடியோவில் கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அங்கே போயிருந்தேன். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேயில் அவ்வளோவா ரொம்ப ரஷ் இருக்காது. இப்போது ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக வர வர நிறைய ரஷ்ஷும் நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப வீடியோஸ்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த 299 குர்த்திஸ் வந்து காட்டன் குர்த்திஸ் சூப்பராக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்கிறதுனால அதை உங்களுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஜூடியோ எந்த ஊர் ஜூடியோவில் நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஒரு சின்ன டிப்பு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த காட்டன் இந்த மாதிரி 299 399 காட்டன் குர்த்திஸ் எடுக்கிறப்போ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை நம்ம எடுத்துட்டோன்னா இந்த காட்டன் குர்த்திஸ் நல்லா சுருங்கி வரும் ஒரு தடவை தண்ணியில் போட்டால். ஸோ நமக்கு கரெக்டான சைஸ் வந்து ஒரு சைஸு கூட எடுத்துட்டோன்னா சுருங்கி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாகிடும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது பண்ணினது. அதுக்கப்புறமா திரும்பி வர்றப்ப காய்கறி மார்க்கெட் வழியாக வந்தோம். ஸோ காய்கறியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப வாங்கிட்டு தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு அவங்க அன்றைக்கி வந்து எங்களுடைய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மாங்காய் இஞ்சி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊறுகாய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் மாங்காய் இஞ்சி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டி குட்டியாக அழகாக அந்த வந்து என்னது குடமிளகாயிலே வந்து சின்ன சின்ன மினியேச்சர் மாதிரி இருந்துச்சு. அது மோர் மிளகா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை, நெல்லிக்காய் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் எங்களோட சேனல். இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் பிடிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு இனிய திருமணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.